ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமா வித் பைமா. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ரொம்ப ஆவலுடன் எதிர்பார்த்த வீடியோ தான். அப்படி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீட்டோட எங்க புது வீட்டோட பட்ஜெட் வீடியோ தான். பட்ஜெட், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட் கேட்டிருக்கீங்க, ரூம் எல்லாமே, இன்டீரியர் எல்லாமே எவ்வளோ A to Z எவ்வளோ செலவா, எல்லா டீடைல்ஸும் இந்த வீடியோக்குள்ளேயே வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் அப்படியே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேவா? ஓகே. ஃபர்ஸ்ட் லேண்ட் வாங்கின கதையில இருந்து சொல்லு. லேண்ட் வாங்கினது வந்து பார்த்தீங்கன்னா, நாங்கள் 1 year பிஃபோர், கட்டுறதுக்கு 1 வருஷம் ஆச்சு. அதுக்கு முன்னாடி வாங்கினோம். தட் மீன்ஸ் பாப்பாவோட என்கேஜ்மெண்ட் முடிஞ்சு அடுத்த மாசமே வந்து ரெஜிஸ்டர் பண்ணோம் நாங்கள். சரிங்களா? லேண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1100 ஸ்கொயர் ஃபீட் வாங்கணும். 1100 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து 2000 rupees கொடுத்து நம்ம வாங்கணும். ஸோ நம்ம கொஞ்சம் நெகோஷியேட்லாம் பண்ணி வந்து கடைசியில் நெட் ஒர்த் வந்து 20 lakhs ஆச்சு. ஏன்னா இது கொஞ்சம் கிராஸ் சைட் அப்படிங்கறதுனால கொஞ்சம் அதெல்லாம் பண்ணாங்க. அதுல மெயின் வந்து பாத்தீங்க அப்படின்னா, கிராஸ் சைட்டு ரெடி கேஷ் கொடுத்து தான் வாங்கணும். அது லோன்லாம் நாங்கள் எதுவுமே போகல. ஸோ அவங்க வந்து 20 lakhsக்கு ஃபினிஷ் பண்ணி எங்களுக்கு வந்து ஒரு 3 months டைம் கொடுத்தாங்க அவங்க. ஸோ ஆனால் 3 months டைம் கொடுத்தாலும் நம்ம ஒரு லம்ப் சம் அமௌண்ட் நம்ம கொடுத்துட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சுட்டு டாக்குமெண்ட் அவங்க தான் வச்சிருந்தாங்க. இது நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். டாக்குமெண்ட் அவங்க கிட்ட இருந்தது. 3 monthsல பேலன்ஸ் அமௌண்ட்டை செட்டில் பண்ணிட்டு நம்ம வந்து டாக்குமெண்ட்டை வாங்கணும். ஓகேங்களா? ஸோ லேண்டோட ஒர்த் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இப்போ விட்டுருங்க, நான் சொல்றது 2 years பேக் வாங்கும் போது என்ன ப்ரைஸ்ன்றது தான் நான் சொல்லியிருக்கிறேன். அண்ட் தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சரி ஓகே வீடு கட்டலாம் அப்படின்ட்டு ஒரு டிசிஷனுக்கு வந்தோம் நாங்கள். வீடு கட்டலான்னு டிசிஷன் வந்துட்டு பேபிமா என்ன சொன்னால், இப்போ கட்டி ஆக்சுவலி வீடு கட்டலான்ற முடிவு வந்து நான் எடுத்தேன். இப்போ வேண்டாம் அப்படின்னு பேபிமா சொன்னால், இல்லை இம்மிடியட்டாக கட்டணும். ஏன்னா பாப்பா வந்து மேரேஜ் ஆகிட்டு கன்சீவ் ஆகிட்டா அப்படின்னா அங்கே சிங்கிள் பெட்ரூம் அதில் இருக்க முடியாது. ஸோ அதனால பிள்ளைக்கு ஒரு வீடு வேணும் அப்படின்றதுக்காக சரி ஃபாஸ்ட்டாக ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் லோன் சேங்ஷன் ஆகி வீடு கட்ட ஆரம்பித்தோம். டோட்டல் ஸ்கொயர் ஃபீட்டை சொல்கிறதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்கிறேன், இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பிளான் போட்டோம். நாங்கள் பிளான் போட்டோன்னே கரெக்டாக கீழே வந்து 920 ஸ்கொயர் ஃபீட் கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும். அதுக்கப்புறம் மேலே 920 ஸ்கொயர் ஃபீட் பண்ணோம். அதுக்கும் மேலே செகண்ட் ஃப்ளோர் பண்ணுற ஐடியா இல்லாமல் தான் இருந்தது எங்களுக்கு. 2 floors கிரவுண்ட் ப்ளஸ் 1 நிறுத்திடலாம் அப்படின்ற பிளான்ல தான் ப்ரொசீட் பண்ணி நாங்கள் லோன் எல்லாமே நாங்கள் போயிட்டு அதுக்கப்புறம் கட்ட என்ன ஆச்சு அப்படின்னா, எங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 3 bedroom, கீழே ஒரு பெட்ரூமு, ஒரு ஹாலு, ஒரு கிச்சன். அந்த பெட்ரூமுக்கு அட்டாச் டாய்லெட்னு, காமனாக டாய்லெட் வைக்கல, அட்டாச் டாய்லெட்னு ஒன்று வச்சோம் நாங்கள். சரி ஓகே, ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 3 bedroom வருது இல்லை, கீழே இருக்கிறது கெஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டாலும் மேலே வந்து எங்களுக்கு ஒரு ரூமு, மௌலிக்கு ஒரு ரூமு, பாப்பாவுக்கு ஒரு ரூமுன்ற மாதிரி பிளான் பண்ணோம். அந்த பிளான்ல என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிராஸ் சைட்டு அப்படின்றதுனால வந்து கடைசியில் எப்படியும் ஒரு 9 அடி கிராஸ் வரும். அது ஒரு மாதிரி கிராஸாக வரும். ஆனால் இப்போ உங்களுக்கு பார்த்தாலாம் தெரியவே தெரியாது. அது 3 bedroom போட்டதுல ஒரு பெட்ரூம் வந்து ரொம்ப சின்னதாக வந்தது. நான் இருக்கிற பெட்ரூம், அதாவது எங்களோட ட்ரெஸ்ஸிங் ரூம், இப்ப இருக்கிற ட்ரெஸ்ஸிங் ரூம், தேர்ட் பெட்ரூம். பாத்ரூம் அங்க வரல. 2 பேத்துக்கும் ஒரே பாத்ரூம். அதாவது இந்த பக்கம் இருந்து ஓபன் பண்ணா அந்த பாத்ரூம் போய்க்கலாம், அந்த பக்கம் இருந்து ஓபன் பண்றோம் ஒரே பாத்ரூம், 2 டோர் வச்சு நம்ம அந்த மாதிரி பிளான் பண்ணோம். அந்த மாதிரி தான் பிளான் பண்ணியிருந்தோம் நம்ம. ஆனா பாத்தீங்கன்னா அது ரொம்ப சின்ன ரூமா வந்தது. ஒரே பாத்ரூம், மௌலி ஒரு பாத்ரூம், மோனாக்கும் மௌலிக்கும் ஒரே பாத்ரூம் தான் யூஸ் பண்ற மாதிரி இருந்தது. ஆனா ஃபியூச்சர்ல அது செட் ஆகாது, நல்லா இருக்காது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக ஒரு 15 லட்சம் எக்ஸ்ட்ரா போனா போயிட்டு போகுது அப்படின்ட்டு இந்த வேலையை மேல வந்து செகண்ட் ஃப்ளோர் எழுப்பினேன். ஸோ அப்படி எழுப்புறதுன்னு முடிவு எடுத்த பிறகு செகண்ட் ஃப்ளோரை பெட்ரூம் வந்து பெருசா வரணும், பர்கோலா வரணும் அப்படின்லாம் பிளான் பண்ணி நம்ம இழுத்துட்டோம். சரிங்களா? அதனால எக்ஸஸ் ஆயிடுச்சு, பயங்கர எக்ஸஸ் ஆயிடுச்சு. இது ஒரு பாயிண்டா எக்ஸஸ் ஆனது. நான் இதுல வந்து பட்ஜெட் வீடியோல ஆஸ் வெல் அஸ் உங்களுக்கு எங்களுக்கு எப்படிலாம் எக்ஸஸ் ஆச்சுன்றதே நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. கிரவுண்ட் ஃப்ளோர்ல 900, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல 900 அப்படியே வந்துருச்சுங்களா. செகண்ட் ஃப்ளோர்ல வந்து 700 வந்தது. அதுக்கப்புறம் நம்ம தேர்ட் ஃப்ளோர் மேலே ஏறணும்னா மொட்டை மாடி. ஸோ டோட்டலா வந்து 2500 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் இந்த பில்டிங் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஓகே மேலே வந்து கட்டி ஏறி நின்று அப்படி நான் பார்த்தோன்னே எனக்கு அழகா சூப்பரா வந்து இந்த வியூ தெரிஞ்சுது, லேக் வியூ. இப்போ அபார்ட்மெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா லேக் வியூ ஃபிளாட்ஸ், லேக் வியூ அபார்ட்மெண்ட்ஸ், அண்ட் தென் மவுண்டன் வியூ அபார்ட்மெண்ட்ஸ் இப்படின்லாம் பேர் சொல்லி விற்கிறாங்கல்ல. ஸோ அதனால எனக்கு லேக் வியூக்காக தான் நான் செகண்ட் ஃப்ளோரும் மேலே ஏற்றலாம் அப்படின்னு டிசைட் பண்ணேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்து பார்த்தீங்கன்னா தெரியல, எங்களுக்கு தெரியாது. ஏன்னா ஃபுல்லாக ட்ரீஸ் இருக்கு அங்கே அப்படின்றதுனால தெரியவே இல்லை. மொட்டை மாடி நம்ம எகெயின் செகண்ட் ஃப்ளோர் மேலே ஏறினா மட்டும் தான் தெரியும் அப்படின்ற மாதிரி ஆச்சு. சரி, இது பாப்பாவுக்கு வந்து சின்ன ரூமா கொடுங்க. அந்த ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா 7.5x 14.
ஓகேங்களா. 7:30க்கு 14 போது அது ஒரு ரூமாவே இல்லை, அது ஸ்டடி ரூம் மாதிரியோ இல்லை ஸ்டோர் ரூம் மாதிரியோ நம்ம யூஸ் பண்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ அதனால அது செட் ஆகாது. பிள்ளைக்கு நாளை பின்ன குழந்தை வந்தது அப்படின்னா அது ஓடுறது விளையாடுறது அதெல்லாம் பண்ண முடியாது அந்த ரூம்ல அப்படின்றதுக்காக டிசைட் பண்ணி சரி மேலே ஒரு ரூம் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம கட்டிட்டோம். கட்டினதுல எக்ஸ்ட்ராவும் ஆகி போச்சு. இப்போ அடுத்த கொஸ்டின் அவங்க என்னென்னலாம் கேட்டாங்க, ஒவ்வொரு ரூம் சைஸும் கேட்டிருந்தீங்க நீங்க. ஓகேங்களா. ரூம் சைஸை ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா 10/11 பார்க்கிங், கார் பார்க்கிங் 10/11. ஓகேங்களா. அதுக்கப்புறம் நம்ம உள்ள வந்தோம் அப்படின்னா எங்க ஹாலோட சைஸ் வந்து பாத்தீங்கன்னா 12க்கு 17. 12க்கு 17 இப்படி வரும். ஓகேங்களா. இப்படி 12 இப்படி 17 வரும். டோட்டலா 17 வந்து அங்க வந்து அப்படியே ஸ்டெப் மேல ஏறும். ஹால் மட்டும் இந்த மாதிரி இந்த சைஸ்ல வந்து அமைஞ்சுது. அதுக்கப்புறம் கிச்சன் பாத்தீங்கன்னா 7க்கு 16. ஏன்னா அது கிராஸ்ல இந்த 17 ஒரு அடி வராது. 7க்கு இப்படி இதே மாதிரி இந்த சிச்சுவேஷன்ல இதுல வந்து 7 வரும், இப்படி வந்து 16 வரும். அந்த 16 அப்படியே கிராஸா வரும். ஸோ as well as நம்ம பிளான் பிரகாரம் பாத்தீங்கன்னா 7க்கு 16 கிச்சன் வந்து பெரிய கிச்சன் தான். ஆனா நம்மளுக்கு அங்க கிராஸ் விழறதுனால உங்களுக்கு சின்ன கிச்சனா தெரிஞ்சுது. அது கட்டி முடிச்ச உடனே இப்போ ஆப்வியஸ்லி நேர்ல வந்து பார்க்கும்போது அது போதுமான கிச்சன். எங்களுக்கும் போதும். எனக்கு தெரிஞ்சு தாராளமா ஒரு 2 பேர் அங்க அட் அ டைம் உள்ள பூந்து எல்லா வேலையும் பண்ணலாம். இந்த பக்கம் 3 பேரை சுத்தின்னு கிடக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் அந்த கிச்சன் இருந்தது. ஸோ எங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிட்டோம். அதுக்கப்புறம் ரூம் வந்து கீழே இருக்கிற ரூம் வந்து 10/10. கீழே ஒரு கெஸ்ட் ரூம் மாதிரி ஒன்று கட்டியிருக்கோங்கல்ல, அது வந்து 10க்கு 10. அதுக்கப்புறம் அப்படியே மேலே ஏறி வந்தோம் அப்படின்னா ஒரு மினி ஹால், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஒரு ஹால் வரும். அந்த ஹால் வந்து பாத்தீங்கன்னா 10க்கு 9. ஆமா, அதுவுமே 10க்கு 9. ஆமா, 10க்கு 9. ஆனா அதுவுமே பெருசா தான் இருக்கும் அந்த இடம். 10க்கு 9 அந்த ஹால் லேண்டிங் பார்ட். ஓகேங்களா. 10/9 இருக்கும். அதுக்கப்புறம் திரும்பி செகண்ட் ஃப்ளோருக்கு மேல ஸ்டெப் ஏறிடும். ஃபர்ஸ்ட் ரூம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுதான் ஃபியூச்சர்ல நான் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் நினைச்ச ரூம். ஓகேங்களா. அது வந்து மௌலி ரூம். இப்போ வந்து மௌலி ரூம் சைஸ் 12/12 வரும். அது பெரிய ரூம் தான். ஓகேங்களா. இந்த சைடு பாத்தீங்கன்னா பாப்பா ரூம் 10க்கு 11, 10க்கு 10, 10:45 அந்த மாதிரி தான் வரும் பாப்பாவோட ரூம். ஆஸ் யூஷுவல் நான் உங்களுக்கு முதல்ல சொன்னேன் 7க்கு 14 நம்ம ட்ரெஸ்ஸிங் ரூம். அப்புறம் பால்கனி, இதுல 3 அடி பால்கனி இருக்கும். பின்னாடி பால்கனி அந்த மாதிரி எல்லாமே இருக்கு. அதுல அந்த ரூம்லயும் பேக் சைடுல 3 அடிக்கு 3க்கு 10 அப்படின்ற மாதிரி பால்கனி இருக்கும். ஃப்ரண்ட்ல இப்ப பாப்பா ரூம்லயும் பால்கனி இருக்கும். ஓகேங்களா. அந்த பால்கனி மட்டும் வந்து 2 வேவா கொடுத்துட்டோம். ஒன்னு மௌலி ரூம்ல இருந்து வரா மாதிரியும் கொடுத்துட்டோம், பாப்பா ரூம்ல இருந்து வரா மாதிரியும் கொடுத்துட்டோம். அதுல இன்னொரு கட்டி எல்லாம் முடிச்சிட்டு அந்த ரூம்ல இருந்து மௌலி ரூம்ல சின்ன அந்த டோர் தான் பீம் வந்து மாட்டிச்சு. அந்த பீம் வந்ததுனால இப்ப நமக்குமே இங்க இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த ஒரு பீம் வந்து மௌலி ரூமுக்குமே வந்தது, நமக்கும் வந்ததுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ஸ்பேசேஜ்ல தான் வந்து அவங்க உள்ள போயிட்டு வெளியில வர மாதிரி. இது முதல்லயே நான் வெளியில போக மாட்டேன், எனக்கு பால்கனிக்கு போறதுக்கு வழி வேணாம்னு சொல்லிட்டாங்க. அப்பவே நாங்க க்ளோஸ் பண்ணி எல்லா வேலையும் பண்ணி முடிச்சு டைல்ஸ் கில்ஸ் எல்லாம் போட்டு எல்லாம் முடிச்சோன்னா வந்து பார்த்தா அவன் ரொம்ப வரவே இல்லைல்ல. பாப்பாவும் அதிகம் வரல வீட்டுக்கு. பாப்பா கூட 2-3 வாட்டி வந்துட்டு போகும்போதுலாம். ஆனா இவன் வரவே இல்லை. ஒரு வாட்டி வந்துட்டு இது நான் எதுக்கு இங்க ஓப்பன்ல இருக்குது, எனக்கு தேவையே இல்லை, அதை க்ளோஸ் பண்ணு, நான் உன்னை கேட்டேனா டோரு, எனக்கு தேவையில்லை, நான் எப்படி தனியா தூங்கணும்ன்றீங்க, ரூமுக்கு வந்தா சேர்க்க மாட்டேன்றீங்க, தனியா தூங்கணும், எனக்கு ரூம் தேவையில்லை அப்படின்னு. சாரி, எனக்கு பால்கனி தேவையில்லை அப்படின்னா சொன்னேன். ஏன்டா இதை முதல்லயே சொல்ல வேண்டியது தானடா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் சந்திரங்கிட்ட பேசினா, என்ன சார் விளையாடுறீங்களா நீங்க, இதுக்கப்புறம் நம்ம அங்க செங்கல் வச்சு கட்டணும் அப்படின்னா எல்லாம் பெயிண்ட் அடிச்சாச்சு, ஒரு கோட்டு இதெல்லாம் பண்ணிட்டு பட்டி பார்த்துட்டானுங்க, ஒரு கோட் பெயிண்டும் அடிச்சிட்டாங்க, இன்டீரியரே வந்து வேலை செஞ்சுருக்காங்க. ஆமா, அந்த டைம்ல தான் வந்து சொல்றான் முடியவே முடியாது, எனக்கு தேவையில்லை, அது எனக்கு தேவையில்லை, நான் தங்கவே மாட்டேன். அப்புறம் நாங்களும் என்னென்னமோ பிளான் பண்ணி பேசாம இரும்பு டோரை போடுறா அப்படின்னு. இரும்பு டோர் போட்டா அசிங்கமாயிடும், ஏன்னா ஃப்ரண்ட் எலிவேஷனே கெடுத்து குட்டிச்சவர் ஆகிடும். சோ அதனால அது மாதிரியும் பண்ண முடியாது அப்படின்ட்டு அப்புறம் என்னென்னமோ சொல்லி அதுக்கப்புறம் நம்ம கிரில் போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம கிரில்லே அது மாதிரி போட்டுக்கிட்டோங்க. எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் கிரில் போட்டு எல்லா வேலையும் பார்த்தோம் நாங்க. அது ஒரு பாயிண்ட். ஓகேங்களா. இப்போ நான் வந்து உங்களுக்கு மெஷர்மெண்ட்ஸ் மட்டும்தான் சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் 1 by 1 எங்கெங்கெல்லாம் செலவு ஜாஸ்தி ஆச்சு அப்படின்றதே நான் கையோட சொல்லுவேன். ஆர்கிடெக்ட் பிளான் போட்டு கொடுத்தாரு. பிளான் போட்டு கொடுத்ததுல இந்த கிராஸ் எல்லாம் வேஸ்ட், அதுல ஒன்றும் நீங்க பண்ணாதீங்கன்னு சொல்லி விட்டுட்டாரு. கீழே கிச்சன்ல வந்து பாத்தீங்கன்னா அவர் பண்ணது 7க்கு 7 ஸ்கொயர் பாக்ஸ், அதை தான் நீங்க வந்து கிச்சனா யூஸ் பண்ணணும். இது வந்து பாத்வே மாதிரி இருந்துட்டு போகுதுன்னு சொல்லி அங்க எதுவுமே அவர் பண்ற மாதிரி இல்லை.
எதுவுமே பண்ணாதீங்க ஸ்கொயர் ஸ்கொயரா அவர் கொடுத்தாரு, கிராஸ்ல எல்லாம் அவர் கொடுக்கவே இல்லை, அழகா ஸ்கொயர் ஸ்கொயரா போட்டு நமக்கு கொடுத்தாரு. அது வந்து 7.5க்கு 7.5 தான் வந்தது. அதுனா நிஜமாலே ரொம்ப சின்ன கிச்சன் ஆயிருக்கும். நாங்க இதை வந்து பெருசு பண்ணி டோட்டலா வந்து அப்படியே, ஏன்னா ஸ்டெப்ஸ் வருது இல்ல, ஸ்டெப்ஸ் வருதுனால கீழே எல்லாமே அப்படியே ஓபன்லயே விடலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். அப்படி அவர் கொடுத்த பிளான்ல போட்டிருந்தா கண்டிப்பா லிஃப்ட் அந்த இடத்துல வச்சிருந்திருக்கலாம். ஸ்கொயரா கொடுத்திருந்தாரு தெரியுமா, கிராஸ். ஆனா கிச்சன் ரொம்ப சின்னதா போயிருக்கும். கிச்சன் கூட ஓபன் கிச்சனா ஏதாவது எல்லாமே லிஃப்ட் எல்லாம் வந்து லேட்டா தான் வந்தாங்க. ஆமா, லிஃப்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் எழுப்பி 2வது ஃப்ளோர் கட்டிட்டு இருக்கும்போது எங்களுக்கு லிஃப்ட்டுக்கே ஆள் கிடைச்சாங்க. 3 ஃப்ளோருக்கே வந்து 6 லட்சம் தான் கேட்டாங்க. நம்ம அந்த நம்மளே ரெடிமேட் கஸ்டமைஸ் நிபவ் லிஃப்ட்லாம் போனோம் அப்படினா 20 lakhs ஆயிருது. more than 20 lakhs. நிபவலாம் காஸ்ட்லி. ஆனா இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி பண்றதே வந்து நிபவ், ஜான்சன் அண்ட் ஜான்சன் எல்லாமே காஸ்ட்லி தான். இது வந்து கஸ்டமைஸ் பண்றது லோக்கல் மேனுஃபேக்சரிங் வெச்சுக்கோங்க. பட் லைசென்ஸ் ஹோல்டர் தான். ஆமா ஆமா. அது வந்து எங்களுக்கு லேட்டா வந்ததுனால எங்கனால அதை பண்ண முடியாம போச்சு. சரி, ஓகே. இப்போ எகைன் அந்த அந்த மாதிரி ஏதாவது பண்றீங்க அப்படின்னா பேஸ்மெண்ட்லயே வந்து எல்லாத்தையும் பிளான் பண்ணிக்கோங்க. ஒரு வீடு கட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இதெல்லாம் வேணும் அப்படின்றத மேனிட்டரி அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் முதல்ல ஆளை பிடிச்சிருங்க. பிடிச்சிட்டு தான் நீங்க வந்துட்டு பேஸ்மெண்ட் பிளானு அந்த மாதிரி ஆர்கிடெக்ட் பிளான் எல்லாம் போடணும். நாங்க வந்து இதை வந்து லிஃப்ட் வைக்கணும்னு நினைச்சோம், ஆனா ஆள் தேடிக்கிட்டே நம்ம வீடு கட்டுவோம்னு நம்ம நினைச்சதுதான் தப்பா போச்சு. அவங்க என்னன்ட்டாங்க, அந்த டைம்ல வந்து நீங்க பேஸ்மெண்ட் டைம்ல எங்களை கூப்பிட்டு இருக்கணும் அப்படின்னாங்க. சாரி டு சே பேபிமா, அதெல்லாம் வந்து இட்ஸ் ஆல் பேஸ்ட் ஆன் மணி. அதான் நாங்க சொல்லிட்டே இருந்திருப்போம். இப்ப பேபிமா சொல்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோடி தனியா எடுத்து வச்சுக்கணும், வீடு கட்ட ஆரம்பிப்போம் அப்படின்றவங்களுக்கு ஓகே. வீடு கட்டுறதுக்கு முன்னாடி ஒரு 1 month லெக் ஒர்க்ஸ் மாதிரி இவங்க இன்டீரியர், லிஃப்ட், அது இதுன்னு எல்லாத்தையும் நம்ம பிளான் பண்ணலாம். நம்ம அப்படிலாம் பண்ணல. நாங்க இன்னொரு தப்பு என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, பேமெண்ட்டுமே வந்து அப்பத்திக்கு ஏதாவது அரேஞ்ச் பண்ணிக்கலாம், பாத்துக்கலாம், ஏதாவது ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி நாங்க போனதுனால நிறைய லாக் ஆனோம். அதெல்லாம் நிறைய லாக் ஆனோம். இப்ப நாங்க லோன் வாங்குனதே வந்து 50 lakhs தான் வாங்கணும். அது 47 தான் வாங்கணும். ஓபன் ஸ்டேட்மெண்ட். இந்த வீட்டுக்கு 47 வாங்கிருக்கோம். 47 லட்சம் தான் லோன் வாங்கணும். ஆனா நம்மளுக்கு இன்டீரியர் எல்லாமே சேர்த்து 1,25 lakhs ஆச்சு. ஓகேங்களா? இதுதான் நிசப்தமான உண்மை. 1,25 லட்சம். அதுக்கு தலைமுடியில இருந்து கால் வரைக்கும் எல்லாமே சேர்ந்தது இதுல. ஓகேங்களா? இந்த மீன்வயல் காசு நாங்க எப்படி எல்லாம் பெரட்டி இருப்போம் நீங்களே யோசிச்சு பாருங்க. நாங்க பண்ண தப்பு நிறைய பண்ணோம். அதுல நிறைய வேஸ்டும் பண்ணோம். என்ன பொறுத்த வரைக்கும் தப்பு பண்ணோம் அப்படின்றதெல்லாம் வந்து எந்தெந்த பாயிண்ட்டுக்கு தப்பு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்டீரியருக்காக நிறைய செலவு பண்ணும். அது எங்களுக்கு பட்ஜெட், நாங்க ஒரு பட்ஜெட் வச்சு நம்ம ஒரு பட்ஜெட் ஃபிக்ஸ் பண்ணி தான் இன்டீரியர் உள்ளே இறங்கணும். ஆனா வந்து அதை தாண்டி போயிடுச்சு எல்லாமே. வீடு அது ரொம்ப இன்னும் எக்ஸஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்லி நான் கட் பண்ணது எங்க அப்படின்னா, நம்ம ஸ்டெப் ஏறுறோம்ல, ஸ்டெப் ஏறுற இடத்துல எல்லாமே அந்த வால் எல்லாமே இன்டீரியர் பண்ற ஐடியாவில் தான் இருந்தோம். அதுக்கப்புறம் அது வேண்டாம், அது மட்டும் வேண்டாம், மத்த எல்லாமே பண்ணிக்கலாம். ஃபியூச்சர்ல நம்ம பிரேக் பண்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஏதாவது இப்போ அதுக்கு பக்கத்துல லேண்ட் நம்ம வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன், அப்ப நாங்க கண்டிப்பா அதை பிரேக் பண்ணிட்டு லிஃப்ட் வைப்போம். அந்த பிளான் வேண்டாம். அதனால இன்டீரியர் பண்ணிட்டு நம்ம பிளைவுட் எல்லாம் போட்டு அதுக்கப்புறம் நம்ம பிரேக் பண்ணா மனசு கேட்காது அப்படின்ட்டு அந்த ஒரு இடம் மட்டும் நாங்க வேணாம் விட்டோம். அதுக்கப்புறம் இந்த ரூமுக்கு மட்டும் தான் எல்லாமே நாங்க பண்ற மாதிரி இருந்தது. மத்த எந்த ரூமுக்குமே எதுவுமே கிடையாது. வெறும் வார்ட்ரோப் மட்டும் தான் ஐடியா பண்ணிருக்கோம். எங்க ரூம் பாத்துருப்பீங்க நீங்க. ஓகேங்களா? நிறைய வீடியோல காமிச்சிருப்போம் ஃபுல்லாவே. எங்க ரூம் மட்டும் தான் இந்த மாதிரி ஃபுல் இன்டீரியர். பாப்பா ரூமும் சரி, மௌலி ரூமும் சரி, கீழே இருக்கிற கெஸ்ட் ரூமும் சரி, பேலன்ஸ் இருக்க 4 ரூம்லயும் வந்து எதுவுமே பெருசா பண்ற மாதிரி இல்ல, வெறும் வார்ட்ரோப்ஸ். அப்படிதான் பிளான் பண்ணது. ஆனா மனுஷ ஆசைன்னு ஒண்ணு இருக்குது பாத்தீங்களா? சரி பாத்துப்போம் மனுஷ ஆசைன்னு சொல்றதை விட அப்படின்ட்டு அந்த மாதிரி 2 ரூம் எக்ஸஸா பண்ணோமா, அது கொஞ்சம் எங்களுக்கு பட்ஜெட் பெருசா பிளாக் ஆனோம். பேபிமாவோட ஆசைன்னு சொல்லலாம். அது சரி, பசங்களுக்கும் நம்ம ஒரு ஆசை என்ன, பசங்களும் நம்மள மாதிரிதான் ஆசைப்பட்டிருப்பாங்க. நாங்களும் ஒரு கட்டத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே இருந்து எல்லாமே போய் திரும்பி இங்க வந்து நிக்கிறோம். இந்த இடத்துல வந்து நிக்கும் போது எங்களுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, சரி பசங்களுமே வந்து நல்லா ஏசில, பெட்ல, காட்ல எல்லாம் படுத்தவங்க இங்க சென்னை வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா தரையில படுத்துருந்தாங்க. ஓகேவா? அதெல்லாம் வந்து தரையில பெட் போட்டு படுத்திருந்தாங்க. அதுவுமே வந்து நமக்கு கஷ்டம் தானே. பிள்ளைங்க வந்து தரையில பெட் போட்டு படுத்திருந்தா அந்த ரூம்குள்ள நீங்க பாத்திருப்பீங்க, அந்த வீட்டுல ஒரே பெட்ரூம்ல நாங்க 4 பேர் வந்து நாங்க 2 பேர் மேல படுத்திருந்திருப்போம், பிள்ளைங்க 2 பேர் கீழே தரையில பெட் போட்டு படுத்திருப்பாங்க. ஓகேவா? அதெல்லாம் நாங்க நல்லா இருந்து இந்த பசங்களை வந்து இப்படி பண்ணும் போது அவங்களுக்குமே எனக்கு அது மனசு கேட்கல.
கேட்கல. சரி நம்ம வந்து இப்ப இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது பசங்களே அதே மாதிரி இருக்க வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் 2 பேர் ரூமுக்கும் நான் ஹெட் போர்டு அடிங்க, காட் அடுங்க, ஃப்ளோட்டிங் பண்ண, எங்களுக்கு என்ன பண்றீங்களோ எல்லாமே எங்க பிள்ளைங்களுக்கும் அதே மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கடைசியில பாத்துக்கலாம் விடு, இவ்வளவோ செலவு பண்ணிட்டோம், இந்த ஒண்ணு தானே இதையும் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்க 2 பேத்துக்குமே காட் அடிக்கிறது, அந்த ஹெட் போர்ட் பண்றது எல்லாமே பண்ணி, அதுவுமே சந்தோஷம் தான் பிள்ளைங்களுக்கு பண்ணது. பட் அது பார்த்துப்போம், ஏதாவது ஒண்ணு நமக்கு கண்டிப்பா நடக்கும், ஏதாவது ஒரு இது நடக்கும் அப்படின்ட்டு நாங்க புதுமை நடக்கும் அப்படின்ட்டு பண்ணிட்டோம். ஆனா பட் காட்ஸ் கிரேஸ், நாங்க வீடு கட்டி முடிக்கிற வரைக்கும் ஒன்னும் பெரிய கஷ்டம்லாம் இல்ல. எப்படி எப்படியோ ஆண்டவரோட டென்ஷன், அது எல்லாருக்குமே வீடு கட்டினா டென்ஷன் இருக்கும். ஏன்னா நீங்க வந்து எல்லாருமே வந்து வீடு கட்டுறவங்க ஒரு 50 லட்சம் 60 லட்சம் ஒரு லோன் ஆகட்டும், ஒரு என்ன சொல்றது ஒரு கையில கேஷ் ஆகட்டும், இவ்வளவு லட்சம் எங்களுக்கு லோன் வேணும், இவ்வளவு லட்சம் கேஷ் இருக்கு, இவ்வளவு லட்சம் பட்ஜெட் அப்படின்னு சொல்லிட்டு 1 கோடி ரூபாய் பட்ஜெட் அப்படின்னா இதெல்லாம் நீங்க வந்து ரெடி பண்ணிட்டு தான் வந்திருப்பீங்க. இந்த 1 கோடியில இருந்து எக்ஸஸ் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா அதை பாத்துக்கலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறது ஓகே. பட் ஆனா நாங்க இந்த 1 கோடி இல்ல பட்ஜெட்டும் நினைக்கல, எதுவுமே நினைக்கல, வெறும் 33 லட்சம் போதும், வீட்டை கட்டிடுவோமா, அவ்வளவுதான் வீடை கட்டுவோம் அப்படின்ட்டு வீடை கட்டணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தலைவலி இவ்வளவு தலைவலி அவ்வளவு தலைவலி எல்லாம் எதுல வந்ததுன்னா இப்ப எக்ஸஸ் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சிருச்சு. நாங்க கிட்டத்தட்ட ஒரு 35 lakhs மேல ஜுவல்ஸ் பண்ணிட்டோம். நாங்க எல்லாத்தையும் ஜுவல்ஸ் எல்லாம் இருந்த ஜுவல்ஸ் எல்லாத்தையுமே பிளட்ஜ் பண்ணிட்டு இப்ப போட்டிருக்கிறத தவிர்த்து வேற ஒண்ணுமே இல்ல, கம்ப்ளீட் வாஷ் அவுட், எல்லாமே பிளட்ஜிங்ல தான் இருக்கு. விக்கல நான் விக்க மாட்டேன், இவர் கூட ஒரு கட்டத்துல வந்து சொன்னாரு சேல் பண்ணிடலாம், எதுக்கு தேவையில்லாத வேலை அப்படின்னு பார்த்தேன். நான் வேணாம், இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை திருப்பி நமக்கு போய் வாங்க முடியுதான்னு எனக்கு தெரியல, பட் இருக்கிறதையாவது காப்பாத்திப்போம், வச்சா நமக்கு மூட்டணும்னு ஒரு கமிட்மெண்ட் இருக்குது, அதுக்காக நம்ம ஓட ஆரம்பிப்போம். வித்துட்டோம் அப்படின்னா கமிட்மெண்டே இல்லாம போயிடும், அதனால எனக்கு வேணாம், நீ வச்சே தீரு. ஏற்கனவே ஓஎம்ஆர் வீட்டுக்கு வித்தோம் அவ்வளவு நகை, மனசே கேட்கல எனக்கு. இப்ப வந்து ஜுவல்ஸ் ரேட் ஏறுது, அதனால விற்க வேண்டாம் அப்படின்ட்டு எல்லாத்தையும் பிளட்ஜ் பண்ணிட்டோம். ஆனா ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா பிளட்ஜிங்ல இருக்கிறது முட்டாள்தனம், ஏன்னா அதுக்கு இன்ட்ரெஸ்ட் கட்டணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது எங்களுக்கும் தெரிஞ்சது. இப்ப ரேட் ஏறுது பாருங்களேன். இப்ப வெளியில நம்ம எங்க போய் கடன் கேட்டாலும் நமக்கு கடன் கொடுப்பாங்களா? 3 பைசா வட்டி, 4 பைசா வட்டி, 5 பைசா வட்டியில தான் நமக்கு கொடுப்பாங்க. ஆனா நம்ம பிளட்ஜ் பண்றது எவ்வளவு? 1 பைசா வட்டி தானே, அதுக்கும் கம்மி தான். நிறைய பேங்க்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அதுக்கும் கம்மி தான் கொடுக்குறாங்க. பண்றதெல்லாம் 1 பைசா 1.5 பைசால தான், 1 பைசா வட்டியில தான் வரும். அதனால அதுக்கு இதுக்கு இது எவ்வளவோ தேவல, யாருக்கிட்டே கையேந்து நிக்க வேணாம்ல, காசு கொடுங்க அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி நாங்க ரொட்டேட் பண்ணி எலிவேஷனுக்கு கொஞ்சம் செலவாச்சு. கிட்டத்தட்ட எலிவேஷன் டைல்ஸ் அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரோ ஃபுல்லாவே டைல்ஸ் தான் வரும். எலிவேஷனுக்கு மட்டுமே அந்த டைல்ஸ் பர்ச்சேஸ் அந்த இது எல்லாமே சேர்த்து 1 லட்சம் ரூபாய் ஆச்சு. இம்போர்ட்டட் டைல்ஸ் அதெல்லாமே வந்து என்னன்னா எலிவேஷனுக்காக நம்ம பிளான் பண்ணி வாங்கினது. ஏன்னா ஃபியூச்சர்ல நம்ம பெயிண்ட் அடிக்கணுங்கிற கவலை கிடையாது, நம்ம தண்ணி அடிச்சோன்னு வைங்களேன், அழகா டைல்ஸ் கழுவிட்டு நம்ம போய் பாருங்க. அப்படியே என்னமோ தாஜ்மஹால் பளிங்கு கற்கள் இருக்க மாதிரி தான் இருக்கும், அழுக்கே இருக்காது. ஒரு மாதிரி முக்கோணமா ஒரு மாதிரி டிசைன் வரும். அது கிட்ட பார்த்தா தெரியும், எனக்கு நமக்கு லாங் ஷாட்ல இருக்கிறதுனால அவ்வளவா தெரியல. பட் ஆனா நாங்க அங்க டைல்ஸ் பார்க்கும்போது நல்லா இருந்தது, அது மூட்டினதுக்கு அப்புறம் நல்லா இருந்தது. அது சைட்ல வந்து நம்ம ப்ரொஃபைல் லைட் எல்லாம் கொடுத்துருப்போம், நிறைய அந்த வேலையெல்லாம் பார்த்தோம். அதுக்குமே வந்து எலிவேஷனுக்கு கொஞ்சம் டைல்ஸ் எலிவேஷன் டைல்ஸ்க்கு மட்டும் பாத்தீங்கன்னா 1 லட்சம் ரூபாய் செலவாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இன்டீரியருக்கு எவ்வளவு காஸ்ட் ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு 20 லட்சம் ரூபாய் கிட்ட இருக்குமா. சிமினி வாங்கினது, அடுப்பு வாங்கினது எல்லாமே சேர்ந்துதான் அந்த மாதிரி வந்து. வீட்டுக்கு அழகான இதுகள் எல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிம்னி, அடுப்பு, and then full wardrobes, interiors நம்ம பண்ணது, ஃபால் சீலிங் பண்ணது. ஒரு ஹேண்டில் என்ன ரேட்? இப்ப இந்த கண்ணாடி அது சாதா கண்ணாடி வாங்கியிருந்தா பிரச்சனையே இல்ல, ஒவ்வொரு ஓவல் ஷேப் வரணும் அப்படின்னா அதுக்கு தனியா, அதுல இருந்து வேனிட்டி மிரருக்கு தனியா காஸ்ட், அந்த மாதிரி நிறைய வந்து காஸ்ட் ஆச்சு. இப்ப எங்க ரூம்ல போட்டிருக்க வேனிட்டி மிரர் மட்டுமே 17,000 ரூபாய் கிட்ட வந்தது. ஆமா, அந்த மாதிரி வேனிட்டி மிரர் எல்லாம் ஜாஸ்தி. அதனால அந்த மாதிரி எல்லாமே சேர்த்து அந்த மாதிரி இந்த ரூம் அழகுபடுத்துற பொருட்கள் எல்லாமே இன்டீரியர்ல தான் சேர்ந்தது. அது வந்து ஒரு 20 lakhs கிட்ட ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எங்களோட பாத்ரூம், அப்புறம் மற்ற பாத்ரூம் எல்லாமே வந்து இன்ஜினியரோட ஸ்கோப்ல தான் வந்திருக்கணும். இன்ஜினியரோட ஸ்கோப் இல்லாம என்ன பண்ணோம், அவங்களுக்கு சந்திரன் என்ன சொல்லிட்டான் அப்படின்னா, சார் நான் வந்து பாத்ரூம் உள்ள நான் வரவே இல்லை, ஏன்னா நீங்க ஜாகுவார் தான் போடுவீங்க, நீங்க அது இதுன்னு செலவு பண்ணுவீங்க, ஸோ அதனால நான் அது உள்ள வர ஐடியாவே இல்ல, நீங்களே அதுக்கு என்ன வேணுமோ செலவு பண்ணிக்கோங்க. ஸ்கொயர் ஃபீட் பேசி தான் விட்டோம். ஆனா அவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, டைல்ஸ் இந்த ஃபிட்டிங்ஸ் எல்லாமே இதுக்கெல்லாம் வந்து நான் என்ன பட்ஜெட் போட்டேன்னா அதை மைனஸ் பண்ணிக்கிறேன்,
ஓகேவா, நீங்க என்ன வாங்கி கொடுக்குறீங்களோ வெளியில இருந்து எல்லாமே வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை என்ன பண்ணாரு, அந்த மாதிரி பண்ணாரு. அந்த மாதிரி பண்ணும்போது நம்ம போய் பாக்குறதெல்லாம் யானை வேலை குதிரை வேலை தான் நம்ம போய் பார்த்து வாங்கணும் எல்லாமே. ஓகேங்களா, ஒண்ணு கூட நம்ம கம்மியா வாங்கல. போடுற டைல்ஸ் இது வந்து சில்வர் ஐகானிக்கு மேட் பினிஷ் அப்படின்னாங்க. இது இப்ப எனக்கு கடைக்காரனே எனக்கு எஞ்சினாரு, ஐயோ வீடு பூரா இதுவா போடுறீங்க, வெள்ளை டைல்ஸியா போடுறீங்க, மெயின்டெனன்ஸ் ஜாஸ்தியா அது இதுன்னாரு. முடியவே முடியாது, நான் மெயின்டைன் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைல்ஸ் எடுத்துன்னு வந்தேன். ஆனா இந்த டைல்ஸ் என்னன்னா பிஓபி ஊத்திருந்தோம்னா நமக்கு பெருசா தெரிஞ்சிருக்காது. நம்ம பிஓபி ஊத்தாதனால என்ன ஆயிடுச்சுன்னா ஓரளவுக்கு க்ளீன் ஆயிடுச்சு. யூஸ் பண்ண நமக்கு தர கரெக்டா போயிடும் அப்படின்றனால அதனால கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க கம்மு கம்மா இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம கால் வச்சா அழுக்காயிடுது. மெயினா அதுதான், கால் வச்சா அழுக்காயிடுது. அது தொடச்சிட்டே அப்படிதான். எந்த டைல்ஸ் போட்டாலுமே நமக்கு கிளாஸ் பினிஷ் ஆகட்டும் மேட் பினிஷ் ஆகட்டும் எது போட்டாலும் நம்ம தொடச்சினே தான் இருக்கணும். வெள்ளை டைல்ஸ் இந்த மாதிரி கருப்பு ப்ரௌனு அந்த மாதிரி கீழே போட்டோம் அப்படின்னா நமக்கு தெரியாது. இப்ப எங்க வீட்டுல வந்து மொசைக் இருக்காங்க, மொசைக்ல வந்து நான் 10 நாள் பெருக்கலைன்னா கூட தெரியாது. ஓகேவா, ஆனா இங்க ஒரு நேரம் பெருக்கலைன்னா கூட அப்படியே பல்ல காட்டி குத்துரும், நீ பெருக்கல அப்படின்ட்டு. ஒயிட் டைல்ஸ்ல அது ஒரு டிராபேக்ஸ். அது எல்லார் வீட்லயும் சில்வர் ஐகானிக்ன்ட்டு ஆக்சுவலி வந்து மின்னும் அப்படியே. நீங்க நல்லா வெளிச்சத்துல பாத்தீங்க அப்படின்னா நம்ம புழங்கும் போது நம்மளுக்கு தெரியும். உங்களுக்கு வீடியோல எல்லாம் பெருசா தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இங்க இருந்து நான் அங்க பாக்குறேன்னா அங்க எனக்கு தெளிச்சு விட்ட மாதிரி இருக்கும். ஜிகினா நம்ம போல அந்த ஜிகினா எல்லாம் தெளிச்சு அங்க போய் பார்த்ததுல இது காஸ்ட்லியா இருந்தது. நீங்களே பாத்திருப்பீங்க, நிறைய கூத்த நாங்க பண்ண வேலையெல்லாம் பாத்திருப்பீங்க. அந்த மாதிரி ஃபிட்டிங்ஸ் எல்லாம் ஜாகுவார்ல போனது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டைல்ஸ் எடுத்தது எதுவுமே லோக்கல் பிராண்ட் கிடையாது. ஜாகுவார், கெரோவிட், அதுக்கப்புறம் இன்னொன்னு நினைப்பா இந்த மாதிரி எல்லாம் பெரிய பெரிய பிராண்ட்ல தான் வாங்கணும். ஜாகுவார் கெரோவிட் தான் வாங்கணும். நடுவுல சொமானி வந்து சின்னதா இப்ப பைப்பு போட்டு வச்சிருக்கோம். அதுதான். மற்றபடி எல்லாமே வந்து வால் என்ன ஷவர் பேனல் வைக்கிற இடத்துல அந்த சொமானி பைப் போட்டிருக்கோம், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் எங்களது மொத்தமா எப்படி ஆயிடுச்சா, டைல்ஸ் வந்து எங்க பாத்ரூம் டைல்ஸ் மட்டும் கோல்டன் கலர் டைல்ஸ் மட்டும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா அது பீஸ் ரேட்டு. நீ படிக்கட்டுக்கே அப்படிதான் சொன்னாங்க, பீஸ் ரேட் தான் சொன்னாங்க. படிக்கட்டுக்கே வந்து ஒவ்வொரு டைல்ஸும் அவ்வளவு காஸ்ட்லியா சொன்னாங்க. அதுக்கப்புறம் இது வந்து நம்ம கிரானைட் தானே போட்டுருக்கோம். எங்களோட டைல்ஸ் வந்து 8 டைல்ஸோ 10 டைல்ஸோ வாங்கணும். அது ஒரு டைல்ஸ் மட்டும் பாத்தீங்க அப்படின்னா ஸ்கொயர் ஃபீட் 2800 அந்த மாதிரி ஏதோ சொன்னாங்க. அது தெரியல. ஒரு டைல்ஸ் வந்து 9000 அந்த மாதிரி வந்து சொன்னாங்க. 2x4 வந்து 9000 ரூபாய் ஒரு டைல்ஸ். 10 டைல்ஸ் அதுல வாங்கணும். அதுக்கப்புறம் அந்த கோல்ட்ல பட்டனா வந்தது பாத்தீங்களா, அது ஒரு டைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 600 550க்கு மேல தான் அந்த டைல்ஸ். 575 அது வந்து ஒரு பீஸ், ஒரு பாக்ஸ்க்கு 10 பீஸ் இருக்கும். அது அந்த மாதிரி அது ஒரு நிறைய வாங்கணும். 300 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு என்னமோ வாங்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டோர் எல்லாம் எங்க ஸ்கோப்லயே வந்துச்சு. அது பில்டர் ஸ்கோப்லயே இல்லாம டோர் எங்க ஸ்கோப்ல போட ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் வந்து சுவிட்ச் போர்டும் அதே மாதிரிதான் எங்க ஸ்கோப்ல தான் போச்சு. ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா இப்ப பாத்ரூம், எங்க பாத்ரூமுக்கு நாங்க செலவு பண்ணி இருக்கிறது வந்து 5 lakhs rupees. ஆமா, அதுல வந்து எங்க பாத்ரூம் வந்து 5 லட்சம் ரூபா. இதுல வந்து எதுனா ஷவர் பேனல், வந்து பிராண்ட் அது இதுன்னு மிக்ஸ் ஆயிருக்கும். நான் பிராண்ட் அப்படின்னு மிக்ஸ் ஆயிருக்கும். மௌலி ரூம் ஃபுல்லி பிராண்டட், நான் பிராண்டே கிடையாது. அந்த மாதிரி தான் ஃபுல்லாவே ஜாகுவார் தான். கிடையாது, அவனுலயும் ஜாகுவார் தான். அவனது மட்டும் தான் ஜாகுவார். எல்லாமே கம்ப்ளீட்டா எல்லாமே அவனுல ஃபுல்லாவே ஜாகுவார். எல்லாமே ஷவர் பேனல் எல்லாமே ஜாகுவார் தான் அவனது. அதனால ஒவ்வொன்றும் நம்ம பார்த்து நான் செஞ்சது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஒவ்வொன்றும் யானை விலை குதிரை விலை தான் ஃப்ரெண்ட்ஸ் விற்குது. ஒவ்வொரு இடத்துலயும் போய் பார்த்தா ஒரு ஜாகுவார் வால் மவுண்ட் கக்கூஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த டாய்லெட் வந்து பாத்தீங்க அப்படின்னா மினிமம் 17,000 12,000 தான் ஸ்டார்டிங்கே. அது வால் மவுண்ட் பேசிக் மாடல் அந்த மாதிரிதான் வந்தது. அந்த மாதிரி வாங்கும்போது அந்த மாதிரி நம்ம வச்சிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா வால் மவுண்ட்ன்றதுனால உள்ளுக்குள்ள டேங்க் வைக்கிறோம்ல, அந்த டேங்கே 12,000 13,000. ஆமா, உள்ள கன்சீல் டேங்க். அதுக்கப்புறம் இந்த பிளஷ் பட்டன் வைக்கணும்னா அது கொஞ்சம் கம்மி. அதுக்கப்புறம் கன்சீல் டேங்க்னா ஜாஸ்தி. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. வீடு கட்டுறது வந்து ஒரு சாதா பைப்பு போட்டோம் அப்படின்னா பிரச்சனையே இல்லை. இந்த மாதிரி அட்வான்ஸ் மாடல் போறோம் அப்படின்னா ஃபைனலி நான் வந்து எங்க ரூம்ல ஷவர் பேனல் போடும்போது இன்னார்ட் பிராண்ட் தான் போட்டேன். நான் ஷவர் பேனல் போடும்போது வேணவே வேணாம் விட்டுறா 2 டேப் வைடான்னு கோவத்துல வச்சதான் இருந்தது. டேப் ஆல்ரெடி வச்சிருந்தது, ஏன்னா நாங்கள் ஆர்டர் கொடுத்துருந்தோம், அது வரத்துக்கு லேட் ஆச்சு. அந்த டேப்பை ரிமூவ் பண்ணிட்டு வைக்கும் போது அவ்வளோ ஒரு டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணோம். திடீர்னு தண்ணி பீச்சிங் நடிச்சுது, அந்த டேப்பை உடச்சிட்டாங்க. அப்புறம் திருப்பி இவனை வர வச்சு எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி இப்போ ஒரு வழியாக ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ அடுத்தது அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோட்டர் வாங்கணும்.
ப்ரெஷர் மோட்டர் வாங்கி போடணும். ப்ரெஷர் மோட்டர் வாங்கி போடணும். அப்புறம் அந்த சால்ட் இது பண்றது ஃபில்டர் வந்து அது ஒரு 1 லட்ச ரூபான்றாங்க. அவ்வளோலாம் வேண்டாம், சாஃப்ட்னர் அவ்வளோலாம் வேண்டாம், கம்மியா போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதெல்லாம் போடலை. அதெல்லாம் போட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸஸ் ஆகிடும். ஆனால் இப்போதைக்கு வந்து வெறும் ஷவர் பேனல்லாம் ஒர்க் ஆகணும் அப்படின்னா ஃபாஸ்ட் பண்ணணும். ஸோ அதனால வந்து ப்ரெஷர் மோட்டர் போடணும்ட்டு அது மட்டும் ஒரு 25,000. நீங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க மெயின்டெனன்ஸ் ஜாஸ்தியா இருக்குமே, உப்பு தண்ணி அப்படின்றீங்க. அந்த உப்பு தண்ணி வராம இருக்கிறதுக்கு, ஷவர் பேனலுக்குள்ள உப்பு தண்ணி வராம இருக்கணும் அப்படின்னா இதெல்லாம் நாங்க மேல இவ்வளவு வேலையை நாங்க பார்க்க வேண்டியதா இருக்குது. அதெல்லாம் பார்த்துதான் ஆகணும். ஆனா மெயின்டெனன்ஸ் நல்லா இருக்கணும், நம்ம பாத்ரூம் நல்லா இருக்கணும்னா கொஞ்சம் காசு செலவு பண்ணி அந்த ஷவர் பேனல் அது இதெல்லாம் வைக்கதான் ஆகணும். அதனால அதெல்லாம் 1 by 1 பார்த்துப்போம். இப்போதைக்கு காசு இல்ல, கொஞ்சம் கொஞ்சமா ஒன்னொன்னு செலவு பண்ணிக்குவோம் அப்படின்ட்டு. இந்த பர்கோலால பாத்தீங்கன்னா கிளாஸ் போடணும் எங்களுக்கு மேல கட்டமா இருக்கும் பாத்தீங்களா, அது 50,000 ஆகும் அப்படின்னாங்க. அதனால எதெல்லாம் பின்னாடி செய்ய முடியுமோ அதெல்லாம் பின்னாடி செஞ்சுக்கலாம். இப்போதைக்கு வீட்டுக்குள்ள வர்றதுக்கு என்னென்ன வேணுமோ அத்தனையும் செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு தான் 1 by 1 நம்ம எல்லாத்தையும் பண்ணது. நம்ம வீடு கட்டின காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா per square feet வந்து 2,500. 2,500 ஸ்கொயர் ஃபீட் நம்ம கட்டியிருக்கோம். 2,500 into 2,500 நீங்க போட்டுக்கோங்க. ஓகே, அது என்ன காஸ்ட் ஓகேவா? இது வந்து ஃபுல்லா வந்து அந்த பில்டிங் காஸ்ட் தான். அது இப்போ டைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்க 50 ரூபாய் தான் அந்த மாதிரி தான் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு போடுவாங்கல்ல. ஆனா நாங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த டைல்ஸ் எடுத்து வந்து 180 rupees ஸ்கொயர் ஃபீட். 35 படிக்கட்டுக்கு கிரானைட் போட்டு கூலி எல்லாம் ஒட்டி கிட்டி எல்லா வேலையும் பார்த்ததுக்கு அதுக்கு ஒரு தனியா 1 லட்ச ரூபா போச்சு. செப்டிக் டேங்க் எக்ஸ்ட்ரா வந்துடும், காம்பவுண்ட் வால் எக்ஸ்ட்ரா வந்துடும், இதெல்லாம் எக்ஸ்ட்ரா வந்துடும். ஸோ இது எல்லாமே வந்து பண்ணி முடிச்சுட்டு நம்ம எல்லாமே எக்ஸஸ் பண்ணிக்கணும். ஏன்னா காம்பவுண்ட் வால் பேக் சைட்ல ஃபுல்லாவே எங்களுக்கு டைல்ஸ் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி நிக்கிற இடம் அப்படிங்கறதுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா காம்பவுண்ட் வால் நம்ம அந்த இதெல்லாம் பில்லர் எல்லாம் போட்டு அந்த ஆக்ரா எல்லாம் போட்டுதான் பண்ண வேண்டியதா இருக்கு. இன்னொன்னு பேஸ்மெண்ட்டுக்கே பயங்கரமா செலவாச்சு. எல்லாருமே பேஸ்மெண்ட்டும் ஒரு 3 அடி 4 அடி தான் போட்டுருப்பீங்க. நாங்க பயங்கர ஸ்ட்ராங்கா, ஏன்னா ஏரி கிட்ட இருக்கறனால நம்ம என்னாச்சுன்னா 6 அடி ஏத்தணும். 6 அடி 7 அடி ஏத்தணும். அதான் 7 அடி ஆக்சுவலி எப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ரோட் லெவல்ல இருந்து மேல வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்க்கிங் வந்து பேஸ்மெண்ட் டோட்டல் ஹைட் 7 அடி, பார்க்கிங்ல ஒரு 1.5 அடி கம்மி பண்ணி 5 அடி பார்க்கிங்க்கு வச்சோம். ஏன்னா அப்பதான் கரெக்டா மேல ஏறும் காரு அப்படின்றதுனால 7 அடி ஏத்தி வச்சுக்கிட்டோம் சேஃப்டிக்காக. ஏன்னா நம்ம வந்து நம்ம பர்கோலால நின்று பார்க்கும்போது என்ன தெரியுது, நம்மளுக்கு வந்து லேக் வியூ தெரியுது. அதனால ஏதாவது ஃபியூச்சர்ல ஆச்சு அப்படின்னா நம்ம வீட்டுல தண்ணி வரக்கூடாது அப்படின்றதுக்காக 7 அடி ஏத்திக்கிட்டோம் நாங்க. அந்த பேஸ்மெண்ட்டுக்கே வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3.5 லட்சம் எக்ஸ்ட்ரா ஆச்சு. அதுக்கு மேல ஒரு மத்த இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா பேஸ்மெண்ட் போட்டு மண்ணு குத்தி அதுக்கப்புறம் அந்த கலவு போட்டு இது பண்ணிடுவாங்க. பேஸ்மெண்ட்டுக்கு மேலயுமே காங்கிரீட் தான் போட்டோம், கம்பி கட்டி காங்கிரீட் போட்டோம். ஏன்னா இறங்கிடக்கூடாது அப்படின்றதுக்காக. யூஸ்வல் பேஸ்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா 1.5 மீட்டர் போட்டு மெத்துவாங்க, மெத்தி மட்டும் விட்டு தர மாதிரி வலிச்சு விடுவாங்க. நாங்க அப்படி பண்ணல, 1.5 மீட்டர் போட்டு மெத்திட்டு திரும்பி என்டையர் 900 ஸ்கொயர் ஃபீட்டுக்கும் வந்து பார்க்கிங்கோட சேர்த்து எல்லாத்துக்குமே கம்பி கட்டணும். அது யாருக்குமே பண்ண மாட்டாங்க. அது நம்ம பையன் நம்ம ஆளு அப்படின்றதுனால அவர் நம்மளுக்காக பண்ணாரு. அதுக்கு எக்ஸ்ட்ரா தான் ஃபியூச்சர்ல எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு. அதனால இந்த மாதிரி சின்ன 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 விஷயங்கள் நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா பயங்கரமா இழுத்துட்டு போயிடுச்சு. நாங்க எதிர்பார்க்காதது அப்படின்னா ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல வேற மாதிரி தான் எலிவேஷன் போடலான்னு பிளான் பண்ணோம். ஆனா பேபிமா வந்து தேவையா இல்லை, எனக்கு கிளீனா தான் இருக்கணும், ஃப்ரண்ட்ல எலிவேஷன் மட்டும் தான் வரணுமே தவிர்த்து எந்த இதுவும் ஹோல்ஸும் வரக்கூடாது, ஜன்னல்லாம் வச்சத மாதிரி அப்படி இப்படின்னு சொல்லிட்டா. ஏன்னா ஃபியூச்சர்ல நம்ம ஜன்னல் வச்சோன்னு வைங்களேன், ஜன்னல் பின்னாடி அந்த பக்கம் எலிவேஷன் பின்னாடி போய் நம்ம கிளீனே பண்ண முடியாது. அது அசிங்கமா அழுக்கா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும். சைடுனா கூட பிரச்சனை இல்லை, ஆனா ஃப்ரண்ட்ல வந்து எலிவேஷன்ல நம்ம வந்து ஜன்னல் வச்சுட்டோம்னா கிளீன் பண்ணவே முடியாது. அதுக்கு வந்து இறங்கி எங்கேயாவது நடந்து போற மாதிரி வழி வச்சு அதெல்லாம் பண்ணணும். அதெல்லாம் தேவையில்லாத வேலை. எதுக்கு நமக்கு ஒரு டிசைனா போட்டோமா, பூவை வச்சோமா, நட்டோமா, இல்ல டைல்ஸ ஒட்டினோமா, இங்க இருந்து கீழே இருந்து தண்ணி அடிச்சோமா, கழுவி விட்டோமான்னு இல்லாம எதுக்கு அந்த தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லிட்டு அதனால அதுக்கு எங்களுக்கு தனியா எக்ஸ்ட்ரா 1 லட்சம் இழுத்துருச்சு. ஸ்டெப்புக்கு கிரானைட்டுக்கு 1 லட்சம் எக்ஸ்ட்ரா இழுத்துருச்சு. லைட் ஃபிட்டிங்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம் தெரியுங்களா. ஐயோ, இந்த வீட்டுல மொத்தம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 200 லைட் இருக்கும். ஸ்பாட் லைட்ஸ் லைட்டுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 3-4 லட்சம் ரூபாய்க்கு மேல செலவாச்சு. லைட்டுக்கு மட்டும் பயங்கரமாச்சு. தாண்டி ட்ரை கலர் லைட்ஸ், அதாவது ஃபால் சீலிங்கும் இன்டீரியரும் சேர்த்துதான் இவ்வளவு காஸ்ட். ஆனா லைட்டுக்கு இல்ல, எல்லாமே செப்பரேட் தான். அந்த லைட்டுக்கு மட்டுமே கூலி அதெல்லாம் பாத்தீங்கன்னா 5 லட்சம் ரூபாய் கிட்ட வந்துச்சு. இல்ல எனக்கு நம்ம எக்ஸ்ட்ரா பே பண்றது பில்டர் ஸ்கோப் இல்லாம நம்ம எக்ஸ்ட்ரா பே பண்ணது வெறும் கூலி மட்டுமே 1 லட்ச ரூபா கேட்டிருக்காங்க.
இவங்க இவங்களோட எலக்ட்ரிஷியனும் வந்திருந்தாங்க, இன்டீரியரோட எலக்ட்ரிஷியனும், அவங்களுக்கும் செப்பரேட்டா அவங்களுக்கு தனியா வந்து கூலி 50,000 ரூபாய் அவங்களுக்கு பே பண்ணோம். அப்ப நம்ம எலக்ட்ரிஷியன் இதெல்லாம் வந்து ஒரு சுவிட்ச் போர்டு, ஒரு ஃபேனு, டியூப் லைட், இதுதான் அவங்களோட ஸ்கோப். அதை விட்டுட்டு நம்ம இவ்வளவு பண்ணோம் அப்படின்னா அதுக்கு அவர் தனியா 1 லட்ச ரூபாய்க்கு மேல பில் போட்டாரு. அந்த மாதிரி அதுக்கப்புறம் இவ்வளோ லைட் வாங்கி கொடுத்த, ப்ரொஃபைல் லைட்டு, அந்த இது என்னப்பா ஃபோக்கஸ் லைட்டு, சிலிண்டர் லைட்டு, அதுக்கப்புறம் வந்து அந்த மாதிரி ஒன்னொன்னா கட்டில் கீழே ஒட்டுறதுக்கு லைட்டு, அப்புறம் கீழே வந்து படிக்கிட்டு நம்ம கால் வச்சா எரியணும்னு சென்சாருக்கு அந்த லைட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 லட்சம் ரூபாய்க்கு மேல வந்து எல்லாமே செலவாச்சு அந்த மாதிரி லைட்டுக்கு. இப்படிதான் எங்களுக்கு ஒன்னொன்னா பிச்சுக்கிட்டு போச்சே தவிர எதுவுமே வந்து இது இல்ல. ஆனா பட் ஆண்டவர்களாலே மாதாவர்களாலே அந்த டைம்ல எனக்கு டென்ஷன். அப்ப எப்ப என்ன டென்ஷன் உனக்கு இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த டாப் அப் லோன் போகணும் பாத்தீங்களா, அதுல நான் 15 lakhs வேணும் அப்படின்னு கேட்டிருந்தேன். ஸோ அந்த 15 lakhs ஆயிடுமான்ற ஒரு டென்ஷன் இருந்தது. ஆனா 13 லட்சம் சில்லற ஆச்சு. ஓகே, சந்தோஷம், மாதாகம் ஆண்டவருக்கும் நன்றி சொன்னேன். ரெண்டாவது, நம்ம பிக்ஸ் பண்ண டேட்ல நம்ம கிரக பிரவேசம் வைக்கணும். அதுல பயங்கர டென்ஷன் போயிருந்தது. கடைசியில நான் பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிட்டேன். யாரு எவங்க என்ன ஏதுன்னு பார்க்கல, எல்லாரையும் திட்ட ஆரம்பிச்சிட்டேன். முடிச்சுட்டு போங்க நீங்க பேசாம அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெவலுக்கு. ஆனா அதையும் வந்து சூப்பரா நடத்தி வச்சாரு. ஆண்டவருக்கு மாதாங்க நன்றி சொல்லிக்கிறோம். இன்னொரு பாயிண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா, நாங்க ரொம்ப 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 கஷ்டப்பட்டு தான் இந்த வீடை கட்டியிருக்கோம். இண்டிவிஜுவல் வீடு கட்ட ஆசைப்பட்டோம் அப்படின்ற மாதிரி எங்களுக்கு நிறைய விஷயங்கள் நடந்தது. இருந்தாலுமே வீடு ஃபினிஷ் ஆக அந்த கஷ்டங்கள் எல்லாமே போய் நல்லா வந்துச்சு. எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும், இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும், நம்ம ஒரு வீடு கட்டினா அப்படின்றது. எங்களுக்குமே ஏஜ் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் பிள்ளைங்களை நம்ம அடுத்துதான் நாங்க பார்க்க முடியும். ஏன்னா திருப்பி இன்னொரு தடவை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி எங்களால எதுவுமே பண்ண முடியாது. எங்களுக்கு அது தேவையும் இல்லை. எதுக்கு அந்த பேர்டன் எடுத்துக்கிட்டு? ஏன்னா பிள்ளைங்க இதுக்கு அப்புறம் பிள்ளைங்க லைஃப் தான் பார்க்கணும் அப்படின்றதுனால நாங்க கட்டுற ஒரு வீடு ஒழுங்கா கட்டிப்போம், எங்க ஆசைக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் கட்டிப்போம், அதுக்கப்புறம் பார்த்துப்போம் ஃபியூச்சர்ல அப்படின்ட்டு நாங்க கவனம். ஏன்னா நிறைய விஷயங்கள் எங்களுக்கு முன்னாடி இருந்த விஷயங்கள் எல்லாமே போச்சு. ஒரு சில பர்சனல் ரீசன்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் போயிடுச்சு. சரி என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு சென்னைக்கு வந்தோம். சென்னைக்கு வந்து அதுக்கப்புறமா திரும்பி நம்ம சொந்த ஊர்ல அதுக்கப்புறமா நாங்க சம்பாதிச்சு எல்லாம் பண்ணி ஒரு வழியா முதல்ல விட இப்ப நாங்க நல்லாதான் இருக்கோம், இல்லைன்னு சொல்லல. பட் இருந்தாலுமே என்னன்னா ஆசைப்பட்டது வேணும் அப்படின்றதுனால எல்லாத்தையுமே செஞ்சுக்கிட்டோம். இதுக்கப்புறம் வந்து எங்க பிள்ளைங்களோட லைஃப் தான் நாங்க இனிமேல் பார்க்கணும் அப்படின்னு நாங்க நினைக்கிறோம். எல்லாரையும் நம்பி ஏமாந்துட்டு திரும்பி அடிமட்டத்துல இருந்து தான் நாங்க திரும்பி மேல வந்தோம். ஆண்டவர்களால மாதாவர்களால நல்லபடியா. இதுக்கப்புறமும் வந்து இவர் சொல்லுவாரு, திரும்பவும் நான் பண்ற தப்புக்குள்ள என்ன ஆண்டவர் கை கொடுத்து தூக்க மாட்டாரு. அதனால இப்ப இருக்கிறத அப்புறம் வந்து நம்ம இருக்கிறவங்கள இவங்க தப்பு கிடையாது. எல்லாரையும் நம்ம நம்பி நம்ம ஏமாந்து போறது அது நம்ம தப்பு. சோ இதுக்கப்புறம்னாச்சும் கொஞ்சம் உஷாரா இருக்கணும். யாரையும் நம்ப கூடாது. நான் எங்களத மட்டும் நம்ம கரெக்டா பாத்துக்கணும் அப்படின்றத வந்து இதுக்கப்புறம் நாங்க நிறைய பாடங்கள் கத்துக்கிட்டது பின்னாடிதான் இப்ப நாங்க இது மாதிரி பேசுறோம். அதனால நிறைய லைஃப்ல நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நமக்கு இருந்திருக்குது. எல்லாத்தையும் விட இப்ப வந்து இந்த இவ்வளோ தூரம் வளர்ந்தது வந்து நிறைய விஷயங்கள் வந்து எங்களோட ஓன் ரிஸ்க்கு, ஓன் உழைப்பு அப்படின்னே சொல்லணும். இந்த 10 வருஷத்துல வந்து நாங்க கஷ்டப்படாத இது கிடையாது, தூங்குனது கிடையாது, ஒழுங்கா சாப்பிடுவோம். அதனால எல்லாமே வந்து நீங்க வீடியோல பார்க்கும்போது நீங்க ஜாலியா தானே இருக்கீங்க, உங்களுக்கு என்ன குறை, நீங்க கஷ்டம் சொல்றீங்க. 1000 இருந்தாலும் நாங்க வெளியில சொல்லவே மாட்டோம். இந்த வீடியோல எங்களோட கஷ்டத்தை நாங்க சொல்லவே கூடாது. இந்த யூடியூப் மீடியால நாங்க சந்தோஷமா இருக்கிறத மட்டும்தான் போஸ்ட் பண்ணணும். நாங்க இது அந்த மாதிரி யோசிச்சுதான் இந்த மீடியாக்குள்ளேயே வந்தோம். எவ்வளவு கஷ்டங்கள், எவ்வளவு அசிங்கங்கள், எவ்வளவு நமக்கு இருந்தாலுமே அதெல்லாம் எதையுமே நம்ம வெளியில சொல்லக்கூடாது, அது நம்மளோடய போட்டோம் அப்படின்றது. எங்க பிள்ளைங்களுக்கும் இது தெரியும், நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டோம், எவ்வளவு கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தோம் அப்படிங்கிறது 2 பிள்ளைங்களுக்குமே தெரியும். 2 பிள்ளைங்களும் அதெல்லாம் கடந்துதான் இன்னைக்கு வந்து அவங்களுமே ஒரு சில விஷயங்கள் கேட்டா எங்களால வாங்கி கொடுக்க முடியாத நிலைமையும் வந்துச்சு இந்த இடப்பட்ட காலத்துல. இப்போ அவங்க கேட்கறத நம்ம வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னா அந்த கஷ்ட காலத்துல எங்க பிள்ளைங்க எங்க கூட எப்படி இருந்தாங்கன்னு எங்களுக்கு தெரியும். நீங்க நிறைய திட்டுவீங்க, உங்க பிள்ளைங்களுக்கு வந்து நீங்க அனாவசியமா செலவு பண்ணி அது கேட்டா வாங்கி தரீங்க, இது கேட்டா வாங்கி தரீங்க. வாங்கி கொடுக்க முடியாத டைம்ல எங்க பிள்ளைங்க எவ்வளவு எனக்கு நடந்த மாதிரி நம்பிக்கை துரோகங்கள் யாருக்குமே நடந்திருக்காது. நம்ம இவங்களா நம்பிக்கை துரோகம் பண்ணுவாங்க நம்மளுக்கு அப்படின்னு நம்ம நினைப்போம் பாத்தீங்களா, அவங்கதான் வந்து பயங்கரமான நம்பிக்கை துரோகங்கள்லாம் எனக்கு நடந்திருக்குது. சரி, ஓகே, அதை பத்தி நம்ம பேசணும்ன்ற அவசியம். அதனால நம்பி ஏமாந்து நிறைய விஷயங்கள் இழந்ததை தாண்டி இப்ப மீட்டி எடுத்துட்டோம். நான் எங்களோட உழைப்பு அத்தனையுமே எங்க உழைப்பு தான், சரிங்களா. அவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்க முன்னேறி வந்திருக்கிறோம். அந்த முன்னேறி வந்ததுல எங்களோட ஆசை என்னன்னா, இப்படி வாழணும்னு ஒரு இது இருக்கும்ல. இப்ப ஒருத்தவங்க வந்து உங்ககிட்ட வந்து ஒண்ணுமே இல்லை,
நீ என்ன இப்படி அப்படின்னு நீங்க யோசிக்கும் போது, ஆனா அவங்க வந்து பேசுறவங்க யாரா இருந்தாலும் நம்ம கிட்ட வந்து புடுங்கிட்டு போனவங்களா இருப்பாங்க. புடுங்கிட்டு போனவங்க நமக்கு முன்னாடி வந்து நின்னுட்டு ஏய் பாத்தியா அப்படின்னு அவங்க ஒரு ஒரு மிட்டாய் நான் வச்சிருக்கேன், என்கிட்ட இருந்து அந்த மிட்டாயை புடுங்கிட்டாங்க, அந்த மிட்டாயை புடுங்கிட்டு அந்த மிட்டாயை வச்சுட்டு காட்டுறாங்க அப்படின்னா அவங்க கிட்ட இருந்து அந்த மிட்டாயை நம்ம புடுங்க கூடாது. ஓகேவா? அதை விட 10 மிட்டாய் நம்ம வாங்கிட்டு வந்து இந்தா நான் இப்ப உழைச்சு சம்பாதிச்சு நான் 10 மிட்டாய் வாங்கி சாப்பிட்றேன் பாரு அப்படின்னு காட்டணும்ல. அந்த எக்ஸாம்பிள் இது எப்படி சொல்லணும்னு தெரியல. ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் வந்து ஆண்டவர்கிட்ட வேண்டிக்கோங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கணும் எங்க லைஃப்ல அப்படின்னு சொல்லி. இதுக்கப்புறமாச்சும் வந்து நாங்க ஹாப்பியா எங்க புள்ள குட்டிங்க பேரன் பேத்திங்க அப்படின்ட்டு வந்து எங்க லைஃப் இதுக்கப்புறமாவது கொஞ்சம் பீஸா கொண்டு போகணும்னு நினைக்கிறோம். ஸோ இதுதான் எங்களோட பட்ஜெட் வீடியோ. நாங்க மேக்சிமம் எல்லாத்தையும் நாங்க என்னென்னலாம் எக்ஸ்ட்ரா செலவு பண்ணியிருக்கோம் என்ன ஏதுன்றது எல்லாத்தையுமே இந்த வீடியோல சொல்லிட்டோம். இந்த வீடை வந்து சாதாரணமா ஒருத்தவங்க கட்டி முடிச்சு குடி போகணும் அப்படின்னா, நார்மலா குடி போகணும் அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னா ஒரு 62 லட்சம். ஓகேங்களா? ஆனா இது சாரி, காம்பவுண்ட் வால்லாம் இருக்குது, காம்பவுண்ட் வால்லாம் சேர்க்கலாம் வந்துரும்பா. நம்ம கிட்டத்தட்ட ஒரு 75 லட்சம், 70 லட்சத்துல 70ல இருந்து 75க்குள்ள இந்த மாதிரி 2500 ஸ்கொயர் ஃபீட் கட்டி, இதை விட கம்மியாகவும் கட்டி போகலாம். அது ஒவ்வொருத்தரோட இது இருக்கு. எந்த வந்து ஆர்கிடெக்ட் டிசைனு இவரை வச்சுதான் கட்டினேன் அப்படின்றதுனால நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவும் செலவு பண்ணியிருக்கலாம். சரிங்களா? இவ்வளவு தான் நம்ம சொல்ல வேண்டியது. எல்லாத்தையுமே நாங்கள் ஓப்பன் டாக் அடிச்சிட்டோம். எங்கள் கடன்ல இருந்து நாங்கள் எவ்வளவு செலவு பண்ணோம் அப்படின்றதுல இருந்து எல்லாத்தையுமே சொல்லிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை டாங்க பிரஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.